ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலாய் கேக் தான். மலாய் கேக்கு எல்லோரும் செய்யும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லைனா ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஈஸி மெத்தடில் செய்யலாம் வாங்க. நான் 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். 2 கப்பு பாலுக்கு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் பால் பவுடர் தாராளமாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் வச்சுருக்க அந்த ஸ்பூன் பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாவு மைதா 1 கப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த எடுக்கிற கப்லேயே அரை கப்பு அளவு சர்க்கரை நீங்கள் பவுட்ரு பண்ணியே சேர்த்துக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணாமல் சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூனில் சோடா, ஆப்ப சோடா இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 டீஸ்பூன், அது மட்டும் இல்லாமல் எண்ணெய், குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது பால் சேர்த்துக்கோங்க. நம்ம காசின பால்லையே கொஞ்சம் அந்த திக்னஸான இருக்கிற பாலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக காசி ஆற வச்சுருக்கேன் அது ஊற்றிக்கலாமான்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுவும் லைட்டாக ஊற்றி தண்ணி ஊற்றாமல் இந்த பால்லையே நல்லா திக்காக அதை க்ரீமியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ரீமியாக தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. இதில் வர அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். இன்னும் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடில் தான் மிக்ஸ் பண்ணணும், இப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா க்ரீமியாக வந்த பிறகு இன்னொரு நீங்கள் பேக்கிங் பண்ண போகிற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சமாக அதில் போட்டு மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கேக் ஒட்டாமல் நல்லா அதாவது ஒட்டி உடஞ்சி போகாமல் நல்லா கேக் அந்த ஃபுல் ஃபார்மோடு நமக்கு நல்லாவே வந்துடும். மாவோட ஸ்ட்ரக்சர் இது தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுலேயே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே ஹீட் பண்ணி அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு 15லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணாலே உடனே இது ரெடி ஆகிடும். அந்த பாத்திரத்தோட ஹீட்டை பொறுத்து. நான் சூடாக இருக்கும் போதே நான் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அந்த ஸ்மெல் சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி, அதனால் நாங்கள் எங்களோட ஆர்வ கோளாறுனால சூடாக இருக்கும் போதே நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சில் பண்ணியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை சூடாகவே சாப்பிட்ணுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். வேறு எதாவது ரெசிபிஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எதாவது செய்யணும் ஆனால் எப்படி தெரியலனாக்கா அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.